காணாமல் போனவன். அந்த பெரியவர் யார் யாரிடமோ கெஞ்சினார். கண்கள் தழும்பி இருந்தன. கையில் வாக்கிங் ஸ்டிக். மிகவும் வயதானவர். பரசு அவரை பார்த்தான். பாவமாக இருந்தது. அவனுக்கு அருகில் போய் விசாரித்தான். தம்பி, ஊர்ல இருந்து என் மகன் வீட்டுக்கு வந்தேன்பா. வாக்கிங் போனேன். திரும்பி வரப்போ வழி தெரியல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். எப்படியாச்சும் என் மகன் வீட்டிற்கு கொண்டு சேர்த்திடு என்று கும்பிட்டார். முதுமையும் இயலாமையும் கலந்த கண்ணீர். தாத்தா, என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. வாங்க, உங்களை நான் வீடு சேர்க்கிறேன் என்ற இளைஞர் அவர் மகனது பெயர், தெரு, வீட்டு அடையாளம் அனைத்தையும் விசாரித்தான். தனக்கு தெரிந்தவரை தட்டு தடுமாறி விலாசத்தை சொன்னார் பெரியவர். பரசு பலரிடம் விசாரித்து ஒரு வழியா வீடு சேர்த்தான். அவரது குடும்பமே நன்றி சொன்னது. பரவாயில்லைங்க, இதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் செய்கிற சின்ன உதவிதானே, நான் வரேன் என்று கூறினான் பரசு. சாப்பிட சொன்னதற்கும் புன்னையுடன் மறுத்துவிட்டு கிளம்பிவிட்டான். அன்று இரவு அனைவரும் டிவி முன் அமர்ந்து செய்தி கேட்டனர். பின் காணாமல் போனவர் பற்றி அறிவிப்பு வந்தது. அதை பார்த்து அதிர்ந்தனர். ஒரு முக்கிய அறிவிப்பு. பரசு என்ற இளைஞரை காணவில்லை. மஞ்சள் சட்டையும் நீல நிற பேண்ட்டும் அணிந்திருப்பார். பரசுவின் புகைப்படத்தை காட்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர்.